ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. நேற்று நம்மளுடைய வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள் ரிகார்டிங் மேட்சிங் கிளப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கம். ஸோ நிதானமாக முழுசாக பார்த்துருங்க. பிகாஸ் இது வந்து மிகப்பெரிய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால் ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வாட் வில் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் அப்படிங்கிறது போன மாதம் நமக்காக இந்த நிறுவனம் அறிவிச்சாங்க. ஸோ அறிவித்து நம்மளை வந்து மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவதற்கு உண்டான இதை கொடுத்தாங்க. நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு இன்றை மதியத்துக்குள்ள நீங்கள் ஒரு மெயில் நீங்கள் info@mywestige.com அப்படிங்கிறதுக்கும் சிசி வேணால் cs.chennai@mywestige.com அதுக்கும் போட்டுருங்க. அதாவது போடும்போது உங்கள் ஐடி நம்பர் போட்டு நான் இந்த பிவி பண்ணியிருக்கேன், ஸோ மச் பிவி, இதை வந்து என்னுடைய மேட்சிங் இன்சென்டிவ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதி மேலே நீங்கள் கொடுத்துருங்க. பிஃபோர் திஸ் ஆஃப்டர்நூன். கரெக்டா? சரி, நான் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, முதல் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது வந்து போன மாதம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது போன மாதம் ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, போன மாதம் ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு. ஸோ போன மாதம் ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு அவங்க யார் யார் என்ன பண்ணணும்னு இந்த டேப்லர் காலம் கொடுத்துருந்தாங்க. இந்த டேப்லர் காலம் படி பார்த்தீங்கன்னாக்கா 16% உள்ளவர்கள் செக்குக்காக 20 பிவியும் மேட்சிங் ஆக்டிவிட்டிக்காக 40 பிவி, ஆக டோட்டலாக 60 பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுவே பிரான்ஸ், சில்வர், கோல்டு, நீங்கள் டைமண்ட் வரைக்கும் இருந்தாக்கா உங்களுடைய செக்குக்காக 40 பிவியும் ஆக்டிவேஷனுக்காக 40 பிவி, ஆக டோட்டலாக 80 பிவி. சாரி, ஆக்டிவேஷனுக்காக 100 பிவி. 40 இல்லை, 100 பிவி. 100% பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய செக்குக்காக 40 பிவி, உங்களுடைய ஆக்டிவேஷனுக்காக 100 பிவி. அதுவே க்ரௌன் யாராக இருந்தாலும் ஆக்டிவேஷனுக்கு 100 பிவி, அவங்களுடைய செக்குக்காக க்ரௌன் இருந்தாக்கா 100 பிவி, அதே யூசிடிஎனுக்கு மேலே இருந்தாக்கா 300 பிவி. இந்த யூசிடி, க்ரௌன் இதெல்லாம் செக்குக்காக அந்த நாட் பர்மனன்ட் லெவல். எந்த மாதம் அந்த மாதம் ஜூன் மாதம் நீங்கள் என்ன லெவல் அந்த அந்த பிவி, அதுக்கு என்ன பிவி வேணும், அதுக்கு என்ன எலிஜிபிள், அந்த பிவி ப்ளஸ் 100. அதாவது பிரான்ஸ்லேருந்து டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் வரைக்கும் மேட்சிங் கிளப் ஆக்டிவேஷனுக்கு 100 பிவி. ஸோ இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பண்ணியிருக்கான்னு பார்க்குறது நான் எப்படி சார் பார்க்குறது? உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. இதுதான் உங்கள் டேஷ்போர்டாக இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டேஷ்போர்டில் மேலே பாருங்கள், மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் கார்னரில் அங்கே நீங்கள் ஐடி போட்டு, உங்கள் ஐடி போட்டு எலிஜிபிள் டில் ஆகஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் அந்த ஒரு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். திருப்பி வேணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக பண்ணுறது ஏரோ போட்டு காமிக்கிறேன். இதில் இருக்கா பாருங்கள். இருந்ததுன்னா யூ டோன்ட் நீட் டு ஒரி. இப்போ இல்லை அப்படின்னா நான் சொன்ன அந்த பழைய டேபிள் காமிச்சேன், திருப்பி காமிக்கிறேன் அந்த டேபிளை. இந்த டேபிள் படி, அதாவது இந்த டேபிள் படி நான் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணியிருக்கீங்க, ஆனால் அங்கே காமிக்கலை, அந்த இடத்துல எலிஜிபிள் காமிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்று மதியத்துக்குள்ள info@mywestige.com காப்பி டு cs.chennai@vestige.com அதற்கு மேட்சிங் கிளப் ஆக்டிவேஷன் அப்படின்னு சப்ஜெக்ட் போட்டு உங்கள் ஐடி பேர் போட்டு உங்கள் பேர் போட்டு நான் இவ்வளோ பிவி பண்ணியிருக்கேன், இதை எனக்கு மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு எடுத்துக்கோங்கன்னு போட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இன்று மதியத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. நல்லா புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் நான் சொன்னது போன வாரம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ ஜூலை மாதம் நடக்குது. இப்போ ஜூலை மாதத்துக்கு வாங்க. இப்போ இது நான் சொல்கிறத ஜூன் மாதத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இனிமேல் ஜூலை மாதத்துலேருந்து
கரெக்டுங்களா? நீங்கள் மேஜிக் கிளப் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா இதுதான் டேபிள். நீங்கள் செக்குக்காக 12% வரைக்கும் இருந்தீங்கன்னா 20 பிவி பண்ணணும். அதுவே 12க்கு மேலே 16% நான் குவாலிஃபைடு அப்படின்னா 40 பிவி பண்ணணும். பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டாரு, டைமண்டு 40 பிவி பண்ணணும். அதாவது திருப்பி சொல்கிறேன், அந்தந்த மாதம் எந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறோம் அது பண்ணணும். கரெக்டுங்களா? அண்ட் க்ரௌன் வந்து 100 பிவி பண்ணணும். க்ரௌனுக்கு மேலே இருக்கிறவர்கள் யூசிடிஎன் அபவ் 300 பிவி பண்ணணும். மேட்சிங் ஆக்டிவேட்டுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் 5% இருந்தாலும் யாராக இருந்தாலும், இது வந்து நான் சொல்கிறது இந்த மாதத்துலேருந்து, போன மாதம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்கெட் அபவுட் இட், நமக்கு எந்த இதுவும் இல்லை. போன மாதம் ஆக்டிவேட் பண்ண மறந்துட்டோம், பண்ணலை ஏதோ ஒரு காரணத்துக்காக, அப்போ இந்த மாதம் ஆக்டிவேட் பண்ண போகிறோம்னா நம்ம பண்ண வேண்டியது 100 பிவி ஃபார் ஆக்டிவேஷன் ப்ளஸ் செக்குக்காக அந்த பக்கம் இருக்கிறது. இதை பண்ணணும். பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க, போன மாதம் டோட்டல் மந்த் எடுத்திருந்தாங்க, வீக் க்ளோசிங் கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் வீக்லி உண்டு. அந்த வீக்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் 9ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாதமும் 16ஆம் தேதி செகண்ட் வீக் முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி அன்னைக்கு தேர்ட் வீக் முடிஞ்சிடும். அந்த அடுத்த இந்த க்ளோசிங் டேட் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஜூலைனா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபோர்த் வீக் முடிஞ்சிடும். இப்போ நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் தேதிக்குள்ள பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஏற்பட்ட மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்தது உங்களுக்கு கிடைக்காது, செகண்ட் வீக்ல தான் கிடைக்கும். ஸோ இதை கவனம் வச்சுக்கிட்டு இந்த 9ஆம் தேதிக்குள்ளேயே எல்லோரும் அந்த டேபிள் படி, திருப்பி காமிக்கிற அந்த டேபிளை, இந்த டேபிள் படி போன மாதம் பண்ணாதவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை பண்ணால் போகிறோம், போன மாதம் பண்ணியாச்சுன்னா ஃபர்கெட் அபவுட் இட், அப் டு செப்டம்பர் ஃபர்கெட் பண்ணிவிடுங்க. பண்ணலை அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதம் 100 பிவி நீங்கள் பண்ணணும். அதுக்கு எம்சிஐ கோடு போட்டு பண்ணணும். அதுதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்சிஐக்காக பண்ணுறீங்கன்னா எம்சிஐ கோடு சொல்லி உங்கள் டிஎல்சிபியில், உங்கள் இதில் அல்லது உங்கள் ஆப்பில் கூட எம்சிஐ கோடு போட்டு அந்த 100 பிவி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப் அண்ட் கிரேட். இப்போ இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்காக இந்த நிறுவனம் அற்புதமாக ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்திற்குள்ள இது வந்து வார வாரம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இங்கே கொடுத்துருக்கிற ஆஃபர் வந்து ஃபார் தி என்டையர் மந்த் 4 வாரங்களும் சேர்த்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் 5 பேர் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பொறுத்துள்ள ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவே கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, 15 பேர் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் 2 இரவுகளுக்கு கோவா ட்ரிப் எலிஜிபிள். ஒரு அற்புதமான ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலில் வித் ஃபுட்டோட உங்களுக்கு எலிஜிபிள். பட் அந்த கோவாவுக்கு போக வேண்டிய செலவு உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டுங்களா? அதுக்கு வேணுங்கிறது 15 பேர். அதுவே 25 பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா அல்லது உங்களுடைய பையன் அல்லது பொண்ணு பேர் கப்பலுக்கு நீங்கள் போகலாம். 3 days 2 nights ஃபார் கோவா ட்ரிப்பு. அதுவே இன்னும் கொஞ்சம் வேகமாக நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 50 பேர் இந்த மாதம் எண்டுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாட்கள் 3 இரவுகள் தாய்லாந்து ட்ரிப் எல்லாம் இன்க்ளூசிவ், ஃப்ளைட்டு எல்லாம் இன்க்ளூசிவ். 4 நாட்கள் 3 இரவுகளுக்கு ஒரு ட்ரிப் உண்டு. இது யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை, 5% கோல்டு டைரக்டர் பர்மனன்ட் லெவல். நீங்கள் எந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லை, நீங்கள் கோல்டாக போன மாதம் வரைக்கும் கோல்டு தான் அப்படின்னா யாரெல்லாம் 5லேருந்து கோல்டு வரைக்கும் போன மாதம் வரைக்கும் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் எலிஜிபிள். இந்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்களும் எலிஜிபிள். இது இந்த மாதத்துக்குள்ள எல்லா வாரமும் சேர்த்து டோட்டலாக இருக்கணும். இப்போ எனக்கு கீழே யாரோ ஒருவர் 5 பேர் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா அவர்கள் இல்லாமல் நீங்கள் 5 பேர் பண்ணணும். எப்படி நம்ம 300 பிவி அந்த ஃபாஸ்ட் ஆர்ட்டுக்கு நமக்கு கீழே ஒருவர் 300 பிவி பண்ணிட்டா ஃபாஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ணிட்டாரு, நம்ம ஃபாஸ்ட் ஆர்ட்டுக்கு நமக்கு அந்த ஓச்சர் வேணும்னா அவங்க இல்லாமல் 300 பிவி பண்ணணும். அதே கணக்கு தான் இங்கேயும். இதன்படி அவங்க கணக்கு பண்ணுவாங்க.
மாதம் எண்டில் அதை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 பேர்ஸ் அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு பேருக்கு 900 ரூபாய். 5 பேருக்கு சொல்லுங்கள் 4500 ரூபாய். 50 பேருக்கு இன்கம் பாருங்கள். இன்கமும் வந்து ட்ரிப்பும் இருக்குது. சிம்பிள். வரவங்களுக்கு 300 பிவிக்கு ப்ராடக்ட் வாங்கு. 300 பிவிக்கு இன்னைக்கு உண்டான பொருள்கள், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையானது, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய பொருள்கள் இங்கே இருக்குது. ஒவ்வொரு பொருளும் மணிமணியாக இருக்குது. எல்லாரும் ஆரோக்கியத்திற்கு வாடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் அவங்களுடைய நிலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்க வெயிட் குறையணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இதை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் எவ்வளவு தூரம் போகும்னு பாருங்கள். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். முழுசாக பார்த்துருங்க. சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் அப்ளைனோட கேட்டு அதை தீர்த்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. மிகப்பெரிய வெற்றிகள் வரட்டும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த்.